மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு: சீனாவின் டீப்சீக் வால் ஸ்ட்ரீட்டை சீர்குலைப்பதால் இந்தியா ஏஐ அலையை தனக்கு சாதகமாக மாற்ற முடியுமா? செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறையில் சீனா குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. மேலும் ஏஐ அடித்தள மாதிரிகளில் டீப்சீக் ஒரு முன்னணி சக்தியாக உருவெடுத்துள்ளது. இந்த வளர்ச்சி உலகின் தொழிற்சாலை என்ற சீனாவின் பாரம்பரிய பாத்திரத்திலிருந்து பெரிய மொழி மாதிரிகளில் LLMs ஒரு முக்கிய வீரராக ஒரு புதிய நிலைக்கு மாறுவதை குறிக்கிறது. மேற்கத்திய சகாக்களுடன் ஒப்பிடும்போது டீப்சீக் செலவின் ஒரு பகுதியிலேயே அதிநவீன ஏஐ மாதிரிகளை உருவாக்க முடிந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்த வளர்ச்சி குறித்து கருத்து தெரிவிக்கையில், டீப்சீக் நமது தொழில்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அழைப்பாக இருக்க வேண்டும், நாம் வெற்றி பெற போட்டியிடுவதில் லேசர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறினார். ஓப்ன்ஏஐ இன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேனின் பாராட்டையும் இந்த தளம் பெற்றுள்ளது. அவர் எக்ஸில் ஒரு புதிய போட்டியாளரை கொண்டிருப்பது ஊக்கமளிக்கிறது என்று தெரிவித்தார். டீப்சீக்கின் மாதிரியே சுவாரஸ்யமாக, குறிப்பாக விலைக்கு அவர்கள் என்ன வழங்க முடியும் என்பதை பற்றி ஆல்ட்மேன் மேலும் விவரித்தார். இந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்தியா உட்பட பிற நாடுகள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்பது குறித்த விவாதங்களை தூண்டியுள்ளது. கடந்த ஒரு வருடமாக இந்தியா 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குழு குறிப்பிட்ட பயன்பாடுகளில் கவனம் செலுத்தி குறைவான அளவுருக்கள் கொண்ட சிறிய மொழி மாதிரிகளின் வளர்ச்சியை ஆதரிக்கிறது. இந்திய செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவனமான சர்வம் ஏஐ இந்திய மொழிகளில் கவனம் செலுத்தி 2 பில்லியன் அளவுருக்கள் மீது பயிற்சி பெற்ற ஒரு தளத்தை உருவாக்கியுள்ளது. இதற்கு நேர்மாறாக டீப்சீக்கின் மாதிரி 671 பில்லியன் அளவுருக்களில் பயிற்சி பெற்றது மற்றும் எந்த குறிப்பிட்ட பயன்பாட்டு வழக்கையும் இலக்காக கொள்ளவில்லை. ஜூலியா நிரலாக்க மொழியின் இணை கண்டுபிடிப்பாளரும் ஆதாரை உருவாக்கிய ஆரம்பகால UIDAI குழுவின் முக்கிய உறுப்பினருமான வைரல் ஷா, ஏஐ இல் சிறந்து விளங்க இந்தியாவிடம் மூலதனம், திறமை மற்றும் திறன் இருப்பதாக நம்புகிறார். முக்கிய உலகளாவிய துணிகர மூலதன நிறுவனங்கள் இந்தியாவில் அலுவலகங்களை நிறுவியுள்ளன என்றும், NVIDIA மற்றும் இன்டெல் சில்லுகளில் கணிசமான பகுதி நாட்டிற்குள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இது நேரம் எடுக்கும், மேலும் வணிகத்தை எளிதாக்குவதை மேம்படுத்துவதன் மூலமும் உயர்கல்வியை மேம்படுத்துவதன் மூலமும் டீப்டெக்கில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்களை அதிகரிப்பதன் மூலமும் நமது அடிப்படைகளை சரியாக பெற முழு சுற்றுச்சூழல் அமைப்பும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஷா கூறுகிறார். இந்திய தொழில் முனைவோர், வணிக நிறுவனங்கள் மற்றும் துணிகர முதலீட்டாளர்கள் ஏஐ இல் வலுவான இருப்பை நிறுவ புதிய யோசனைகளில் முதலீடு செய்ய வேண்டும் என்று அவர் மேலும் கூறுகிறார். உலகின் சிறந்தவராக இருப்பதை தவறவிடுவதற்கு சிக்கனம் ஒரு சாக்காக இருக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். கார்ட்னரில் ஏஐ இன் புகழ்பெற்ற துணைத் தலைவர் அருண் சந்திரசேகரன், உலகளாவிய ஏஐ பந்தயத்தில் திறமையான மாதிரிகளை உருவாக்க இந்தியா முக்கிய ஆராய்ச்சியில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். முக்கிய உள்கட்டமைப்பு, அதிநவீன தரவு மையங்கள், ஆற்றல் மற்றும் குளிரூட்டும் தொழில்நுட்பங்கள், கணினி மற்றும் சில்லுகள் ஆகியவற்றில் அதிக செலவு செய்ய வேண்டும். அதையும் தாண்டி நமது பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சியிலும் புத்திசாலி மக்களை ஒரு அறையில் ஒன்றிணைத்து சரியான உள்கட்டமைப்பு மற்றும் கணினி மூலம் சித்தப்படுத்துவது நமக்கு தேவையான மந்திரமாக இருக்கலாம் என்று அவர் கூறுகிறார். உள்நாட்டு மின்னணு உற்பத்தியாளரான இன்டெல் டெக்னாலஜிஸின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஆனந்த் துபே, சீனாவில் உள்ள தனியார் நிறுவனங்கள் வரலாற்று ரீதியாக வன்பொருளை பண்டமாக்குவதில் கவனம் செலுத்தியுள்ளன, இது ஏஐ இல் அவர்களின் தற்போதைய வெற்றிக்கு பங்களித்த ஒரு உத்தியாகும். மூல DOI தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவுசெய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவுமா?